இன்னும் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சிம்பு அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். 1984ஆம் ஆண்டில் தன்னுடைய அப்பா திரு டி ராஜேந்தர் இயக்கத்தில் வந்த உறவை காத்த கிளின்ற படத்தில் தான் அவர் சைல்டு ஆர்டிஸ்டாக தன்னுடைய ஆக்டிங் கரியரை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இந்த வீட்ல இருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்துட்டு ஓடனேன்னு சொன்னா அது ஒரு நியாயம் இருக்கு. இந்த பைத்தியத்தை கூட்டிட்டு போய் நான் என்ன சார் செய்ய போறேன்? ரஜினிகாந்தை இன்ஸ்பிரேஷனாக தன்னுடைய ஆக்டிங் கரியரை ஸ்டார்ட் பண்ண சிலம்பரசன் நம்ம தல அஜித்தோட பெரிய ஃபேனாமா. சிம்புவை பற்றி கேட்டாலே பல பேர் சொல்கிறது அவர் பெண்களை இழிவாக பேசுவாருன்னு தான். ஆனால் இந்த காலகட்டத்தில் கூட அவர் பணம் சம்பாதிக்கும் போது முதல்ல அவங்க அம்மா கிட்ட தான் கொடுப்பாராம். திரு சிலம்பரசன் பல ஹிட்டுகளை கொடுத்துருந்தாலும் விண்ணை தாண்டி வருவாயான்ற படம் தான் அவரோட ஆக்டிங் கரியர்லே பெஸ்ட் அப்படின்ட்டு சினிமா இண்டஸ்ட்ரியில் உள்ள பல செலிபிரிட்டி சொல்லியிருக்காங்க. ஒரு வாட்டி தான் அது வாழ்க்கையில் நடக்கும். நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களோட இந்த வாழ்க்கையில வாழ முடியலன்னா அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்றதுல பிரயோஜனமே இல்லையே. This is unbelievable. சொன்னால்தான் காதலான்ற படத்தில் தான் அவர் முதலா பாடியிருக்காரு. அண்ட் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் 60க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியிருக்காரு. சிம்பு பார்ட்டி பண்ணுவாருன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அவர் ஃப்ரீ டைமில் மெடிடேஷன் பண்ணுவாராம். சிம்புனாலே மாசா டான்ஸ் ஆடுவார் அப்படின்ட்டு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் டாக்டர்ஸ்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் இதே மாதிரி முட்டி போட்டு டான்ஸ் ஆடினீங்கன்னா உங்களால் நடக்கவே முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறமா கூட தன்னுடைய ஃபேன்ஸ்க்காக இன்னும் டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. 2006ஆம் ஆண்டில் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் திரு சிம்பு அவர்களுக்கு கலைமாமணி அவார்ட் கொடுத்து ஹானர் பண்ணியிருக்காங்க. நம்ம நிகழ்ச்சியோட எண்டுக்கு வந்தாச்சு. இதே மாதிரி பல செலிபிரிட்டியோட பல சுவாரஸ்யமான விஷயங்களை உங்ககிட்ட சொல்ல போகிறோம். அண்ட் நீங்கள் வீடியோவை மாற்றுறதுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.